ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம சம்மர் கிராஃப்ட் கார்னிவல் டே 4. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கியூட்டான ஒரு டாக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 ஸ்கொயர் ஷேப்ல ஷீட் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். அது வந்து ஸ்கொயர் என்ன சைஸ் வேணாலும் இருக்கலாம். ஆனா ஸ்கொயர் ஷேப்ல 2 ஷீட் எடுத்துக்கணும். அத 2ஆ மடிச்சுட்டு, இப்போ இது மாதிரி காது மாதிரி மடக்கி விட்டுக்கணும். 2 பக்கமும் ஒரே ஈக்குவலா இருக்க மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ மடிச்சதுக்கு அப்புறம் இது காது மாதிரி இருக்கா, இப்போ கீழே அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டா மடிச்சுக்கணும். ஏன்னா அப்பதான் வந்து டாக் ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு கரெக்டா இருக்கும். இது ரொம்பவே ஈஸி தான் செய்யறது. நீங்க வந்து என்ன கலர் பேப்பர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு ஸ்கொயர் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதையும் இது மாதிரி 2ஆ ஃபோல்ட் பண்ணிட்டு வாலுக்காக ஒரு எட்ஜ் மட்டும் இது மாதிரி மடிச்சு வச்சுக்கலாம். இப்போ இது 2யும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணி இப்போ வந்து அது 2ம் ஈக்குவலா இருக்க மாதிரி வச்சு ஒட்டிட்டோம்னா நமக்கு வந்து டாக் ரெடி ஆயிடும். இதுக்கு மேல வந்து எல்லாமே நம்ம டிரா பண்ற மாதிரி தான் இருக்கும். பிளாக் கலர் பென் வச்சுட்டு நீங்க வந்து கண்ணு, மூக்கு, வாய் எல்லாமே வரைஞ்சிக்கலாம். பிளாக் கலர் ஸ்கெட்சும் யூஸ் பண்ணிக்கலாம். கலர் வந்து நான் ப்ளூ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்க என்ன கலர் பேப்பர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ராக்ஸிமேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் 15x15 சென்டிமீட்டர்ல அந்த ஸ்கொயர் ஷேப் வந்து 2 ஷீட் கட் பண்ணி வச்சிருந்தேன். உங்களுக்கு எவ்வளோ பெருசு டாக் வேணுமோ அவ்வளோ பெருசு நீங்க வந்து ஸ்கொயர் ஷேப்ல நீங்க கட் பண்ணிக்கலாம். இப்ப நான் வரையறேன்ல, அது மாதிரியே நீங்க வந்து வரைஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஆப்போசிட் சைட்ல 3 போட்டு ஒரு 4 லைன்ஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம கியூட்டான டாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க.